Hi guys, இந்த வீடியோல வேரியபிள்ஸ்னா என்னன்றதும் அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பைத்தான் டவுன்லோட் பண்ணனா பைத்தான் டவுன்லோட் சொல்லிட்டு கூகுள்ல போய் சர்ச் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் லிங்க் வரும். ஓகே, டவுன்லோட் பைத்தான் அதை கிளிக் பண்ணி உள்ள போங்க. அதுக்குள்ளார டவுன்லோட் பைத்தான் 3.12.2 ஓகேவா, இதை கூட டவுன்லோட் பண்ணி நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஒன்ஸ் நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஸ்டார்ட்ல போயிட்டு வெறும் ஐடி மட்டும் போடுங்க. ஐடி எல்லின்னு சொல்லிட்டு வருதா, இதை ஓப்பன் பண்ணுங்க. இதுல தான் நம்மளோட கோட் வந்து நம்ம ரைட் பண்ண போறோம். ஓகேவா, ஒரு நோட் பேட்ல ஒரு டெக்ஸ்ட் எழுதி வைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பைத்தானோட கோடை இதுல தான் எழுத முடியும். ஓகே, இதுல வந்து ஃபைல் போங்க. ஃபைல்ல வந்து நியூ ஃபைல் கொடுங்க. ஓகே, ஒரு புதுசா ஒரு ஃபைல் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த ஃபைல் மூலமா இந்த ஃபைல் எக்ஸிக்யூட் பண்ணா இங்க வந்து நமக்கு அவுட்புட் வரும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் இந்த ஃபைலை நீங்க சேவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. என்னோட ஃபைல் நான் எங்க சேவ் பண்றேன்னா டாக்குமெண்ட் ஃபோல்டர்ல இண்டெக்ஸ் நேம் வச்சுக்கிறேன். இண்டெக்ஸ் சேவ்னு கொடுத்தனா இப்போ index.pyன்னு வரும். ஓகேவா, ஏன்னா பைத்தானோட எக்ஸ்டென்ஷன் வந்து py. சரி, ஓகே. இப்போ ஏன்றது வேரியபிள் நேம் ஈக்குவல் டு கொடுக்குறேன். அசைன் பண்றேன். ஈக்குவல் டுன்னு அசைன். இப்போ வந்து ஏன்றது இமேஜின் பண்ணிக்கோங்க, ஏன்றது ஒரு டப்பா. ஓகேவா, ஈக்குவல் டுனா ஏதோ ஒன்று போட போறோம். என்ன போட போறோம்னா நான் ஸ்ட்ரிங்ன்றத போட போறேன். இதுக்குள்ளார காஷ்யூ அந்த மாதிரி கொடுக்குறோம். ஓகேவா, இப்போ ஏன்றது டப்பா, ஈக்குவல் டுன்றது போடுறோம். அந்த காஷ்யூன்னு இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக அதில் மிளகா பொடி சர்க்கரை அந்த மாதிரி ஏதோ ஒன்று டப்பாக்குள்ள போடுறோம். ஓகேவா, இந்த ஈக்குவல் டுன்றது தான் போடுறது. ஓகேவா, இது என்ன போடுறோம், இதுதான். இது வந்து என்ன சொல்லுவோம்னா இல்லை சர்க்கரை பொடி, ஓகே சர்க்கரை இல்லை மிளகாத்தூள் என்னவோ ஒன்று போட போறோம். இது ஏன்றது டப்பா. இதுதான் புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, இதுதான் வேரியபிள்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ இந்த வேரியபிள் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா, யார்கிட்டயாச்சும் காட்டணும் இல்லையா, காட்டணும்னா பிரிண்ட் ஏன்னு கொடுங்க. ஓகேவா, நம்ம ஏன்ற வேரியபிள் நேமை அசைன் பண்ணும். அந்த வேரியபிளை டைரக்டா இங்க கால் பண்றோம். இப்போ கண்ட்ரோல் எஸ் கொடுத்துக்கிறேன். ரன் மாடியூல் கொடுக்குறேன். எனக்கு வந்து இப்போ ரன் ஆகும். ஓகேவா, காஷ்யூன்னு சொல்லிட்டு அவுட்புட் வந்திருக்கு. சரி, இப்போ இதுல டைப்புன்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்ட் இருக்கு. டைப் பிராக்கெட் ஏ இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கொடுத்தா எனக்கு என்ன ஆகும்னா அதோட டேட்டா டைப் என்னன்னு சொல்லிட்டு, இப்போ உதாரணத்துக்கு இந்த டப்பா என்ன மாதிரியான டப்பா என்னென்னலாம் போட முடியும். ஓகேவா, அந்த டப்பா வந்து ஸ்ட்ரிங் டப்பா, நீ ஸ்ட்ரிங் மட்டும்தான் போட முடியும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிருக்காங்க. ஓகேவா, சரி. நெக்ஸ்ட் வந்து பின்றது வேரியபிள் நேம், அதுக்குள்ளார 1 2 3 கொடுத்துக்கிறேன். ஓகேவா, 1 2 3னா வெறும் நம்பர்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஓகேவா, ப்ரோக்ராம் படி பாருங்க. இப்போ பின்றது கொடுக்குறேன். சேவ். நீங்க ஜஸ்ட் F5 கொடுத்தாலும் சரி ரன் ஆகும், இல்ல ரன் மாடியூல் கொடுத்தாலும் ரன் ஆகும். நான் வந்து கீபோர்ட்ல F5 கொடுத்துருக்கேன், அதனால தான் எனக்கு ரன் ஆயிருக்கு. ஓகேவா, இப்போ இன்ட்ன்றது டப்பா. ஓகேவா, இன்டிஜர் டப்பால வெறும் இன்டிஜர் மட்டும்தான், அந்த நம்பர்ஸ் மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியும், வேற எதுவும் ஸ்டோர் பண்ண முடியாது. ஓகேவா, அந்த மாதிரி அவங்க சொல்லிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து C ஈக்குவல் டு 1.0. இதை வந்து ஃப்ளோட்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இது ஒரு ஃப்ளோட் டேட்டா டைப், அதனால பாயிண்ட் வச்சு வரும். 0 சாரி சி கொடுத்துட்டு F5 கொடுக்குறேன், எனக்கு ரன் ஆகும். பாருங்க, ஃப்ளோட் டேட்டா டைப் 1.0. நம்பர்ஸா இருந்துச்சுன்னா அது இன்டிஜர்னு சொல்லுவாங்க. பாயிண்ட் வச்சு 0 இல்ல 1 2 3 என்ன இருந்துச்சுன்னா அதை வந்து ஃப்ளோட்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அதோட டேட்டா டைப் இது எல்லாமே. டேட்டா டைப் மீன்ஸ் அந்தந்த டப்பால, இப்போ உதாரணத்துக்கு அந்தந்த டப்பால அது ஸ்டோர் பண்ணுவோம் இல்லையா நம்ம வீட்டுல, அந்த மாதிரி. ஓகேவா, ஓகே. ஏபி அடுத்தது டின்ற வேரியபிள்ல ட்ரூன்ற வேல்யூவை ஸ்டோர் பண்றேன். பேஸ்ட். இப்போ இந்த இடத்துல நான் டின்னு கொடுப்பேன். இப்போ எனக்கு ட்ரூன்றது ஸ்டோர் ஆகும். ஓகே, இதுவும் ஒரு டேட்டா டைப். இதை ட்ரூன்றது எப்பவுமே 0 1ன்னு சொல்லுவோம், இல்லை ட்ரூ ஃபால்ஸ்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா, இப்போ நான் ரன் பண்றேன். இது வந்து பூலியன் டேட்டா டைப்னு சொல்லுவாங்க. அதோட வேல்யூ வந்து ட்ரூ இல்லை ஃபால்ஸ், இது ரெண்டு மட்டும்தான் இருக்கும், அதுக்கப்புறம் வேல்யூஸே கிடையாது. ஓகேவா, ஓகே. அடுத்தது ஏபிசிடி, அடுத்தது ஈக்கு வரும். ஈல வந்து லிஸ்ட்னு ஒரு டேட்டா டைப் இருக்கு. ஓகேவா, இந்த எப்படின்னா ஒரு பெரிய டப்பா இருக்கு, அந்த டப்பாக்குள்ள எத்தனை டப்பா வேணா போட்டுக்கலாம், அந்த மாதிரி. ஓகேவா, இப்ப ஏன்றது ஒரு டப்பா, பின்றது ஒரு டப்பா, சின்றது ஒரு டப்பா, டின்றது ஒரு டப்பா. இந்த எல்லா டப்பாவுமே ஒரு இதுக்குள்ளார போட முடியும்னா அது பெரிய டப்பானா இதுதான் லிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பிராக்கெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் ஓப்பன் பண்றோம், இன்னொரு ஸ்கொயர் பிராக்கெட் வந்து க்ளோஸ் பண்றோம். ஓகேவா, இப்ப
அந்த டப்பாக்குள்ள இருக்கு இல்லையா, இந்த டப்பாக்குள்ள இருக்கிறது எல்லாமே நான் இங்க தூக்கி போடுறேன். ஏ கமா பி கமா சி கமா டி இந்த மாதிரி கொடுத்துட்டேன். இப்போ கண்ட்ரோல் எஸ் கொடுக்குறேன். இப்போ நான் சேவ் பண்ணிட்டு ரன் பண்றேன். ஓகே சாரி, நான் இன்னும் பிரிண்ட் இன்னும் பண்ணல. பிரிண்ட் ஜஸ்ட் டைப் இ கமா இ இந்த மாதிரி கொடுத்துட்டேன். இப்போ ரன் பண்றேன். இப்போ பாருங்க அவுட்புட் இது வந்து லிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஒரு பெரிய டப்பா, அந்த பெரிய டப்பாவுக்குள்ள எத்தனை சின்ன டப்பா வேணா போட்டுக்கலாம். ஓகேவா, இது வந்து லிஸ்ட் டேட்டா டைப் சொல்லுவாங்க பைத்தான்ல. இங்க பாருங்க, காஷ்யூ A123 1.0 ட்ரூ. ஓகேவா, டைரக்டா இங்க நம்ம கிரியேட் பண்ண வேரியபிள் நேம் இங்க கூட அசைன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம கூட இதே இடத்துல புதுசா ஒரு வேரியபிள் நேம் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஜஸ்ட் இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த இடத்துல ஷாருக் தரேன். ஓகேவா, வேல்யூவை நான் இந்த இடத்துல அசைன் பண்றேன். ஓகேவா, ஜஸ்ட் நான் இங்க கிரியேட் பண்ண வேரியபிள் நேம் இங்க கால் பண்ணேன். ஆனா அதே நேரத்தில் நான் இந்த இடத்துல வேல்யூ அசைன் பண்ண என்னால முடியும். ஓகேவா, காப்பி பண்ணி சாரி இப்போ ரன் பண்றேன். பாத்தீங்களா வந்திருக்கா? ஓகே, இந்த லிஸ்ட்ன்றது ஒரு பெரிய டப்பா. ஓகேவா, இந்த லிஸ்ட்ல மாத்த முடியும். இதே மாதிரி தான் சேமா இருக்கும். அதை வந்து டியூபிள் சொல்லுவாங்க. ஓகேவா, f ஈக்குவல் டு சேம் அதே தான். ஓகேவா, இங்க இருக்க அது எல்லாமே அப்படியே காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பிராக்கெட் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். ஓகேவா, வேற எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் லிஸ்ட்ன்றது இங்க இருக்க வேல்யூஸ் எல்லாமே மாடிஃபை பண்ண முடியும். டியூபல்ன்றது இது டியூபல், இந்த இதுல இருக்க வேல்யூஸ் எல்லாம் மாடிஃபை பண்ண முடியாது. ஃபாஸ்டா இருக்கும், இது கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். லிஸ்ட்ன்றது ஸ்லோவா இருக்கும், டியூபல்ன்றது ஃபாஸ்டா இருக்கும். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ், வேற எதுவும் கிடையாது. ஓகேவா, இப்போ f நம்ம பிரிண்ட் பண்ணலாம். f ரன் பண்ணலாம். பாத்தீங்களா, டியூபலுக்கு பேராசிந்தசிஸ் பிராக்கெட் காஷ்யூ 123 1.02 ட்ரூ ஷாருக். ஓகேவா, ஆனா டியூபல்ல இருக்க வேல்யூஸ் எதுவுமே மாடிஃபை பண்ண முடியாது. ஓகேவா, ஆனா லிஸ்ட்ல இருக்க வேல்யூஸ் மாடிஃபை பண்ண முடியும், பட் ஸ்லோவா இருக்கும். டியூபல்ன்றது ஃபாஸ்டா இருக்கும். அவ்வளவுதான் டிஃப்ரெண்ட். அடுத்தது ஜின்றது வேரியபிள் நேம். ஜின்ற வேரியபிள் நேம்ல இது வந்து டிக்ஷனரின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இந்த ஒரு டிக்ஷனரியை பொறுத்த வரைக்கும் ஒரு கீ வேல்யூஸ் இருக்கணும். நேம்ன்றது கீ. ஓகேவா, வேல்யூன்னு இருக்கு இல்லையா, வேல்யூன்றது காஷ்யூன்றது வேல்யூ. ஓகே, இப்போ நான் ஜி பிரிண்ட் பண்றேன். ஜி ஜி ரன் மாடியூல். பாத்தீங்களா, டிக்ஷனரி டிக்ட்னு சொல்லுவாங்க, டிக்ட் தான் வரும். டிக்ட்னா டிக்ஷனரி, இதுக்கான டேட்டா டைப். நேம்ன்றது கீ, காஷ்யூன்றது வேல்யூ. இதுதான் பைத்தானோட டேட்டா டைப்ஸ். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சு நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு வரும், பாருங்க. ஓகே, தேங்க்யூ கைஸ்.